நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் மேசம் மற்றும் ரிஷபம் ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப துல்லியமாக பார்க்க போறோம். முதலில் மேச ராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். ராசி ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கின்றார். தன வாக்கு ஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும், சுகஸ்தானத்தில் புதனும் சுக்கிரன் பயணம் செய்கின்றனர். ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் ராகுவும் என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். மேசம் ராசியினரே, இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகமாகி பொருளாதாரம் என்பது கொஞ்சம் நன்றாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்கள் தரும். ராசிநாதன் செவ்வாய் சனியை பார்ப்பதால் சுகந்தர எண்ணம் உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தங்கள் வியாபாரம் தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம். முக்கியமாக போட்டிகள் விலகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பணவரத்தும் திருப்தி தரும். மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பிப்பீர்கள். பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சின்ன விஷயங்களில் கூட கவனமாக செய்வீர்கள். கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீர்கள். மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம். பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வீண் மனக்கவலைகள், காரிய தாமதம் உண்டாகலாம். பணவரத்து அதிகரிக்கும். வாக்குவன்மை ஏற்படும். உங்கள் பேச்சிற்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்கள் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம்: செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க எதிர்ப்புகள் விலகும். எல்லா நலன்களும் உண்டாகும். அடுத்து ரிஷபராசிக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக ரிஷபராசிக்கான கிரக நிலைமைகளை பார்க்கலாம். ராசி ஸ்தானத்தில் குரு பகவான் பயணம் செய்கின்றார். தன வாக்கு ஸ்தானத்தில் சூரியனும், வீரிய ஸ்தானத்தில் புதனும், சுக்கிரனும், பஞ்சபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் வலம் வருகின்றார்கள். ரிஷபராசியினரே, இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நிச்சயமாக வெற்றியை தரக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். குருவின் பார்வையால் அனைத்து தடைகளும் அகலும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகலாம். பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது.
லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும். குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். நிதானம் தேவை. குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது நன்மையை தரும். கடின முயற்சியின் காரணமாக காரியங்கள் வெற்றி பெறும். அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கு செலவுகள் செய்வீர்கள். சக கலைஞர்களால் நன்மைகள் அடைவீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்புகள் உள்ளது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேளையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை தீபம் ஏற்றி வணங்க பொருளாதார சிக்கல்கள் தீரும். பணவரத்தும் கூடும். மனம் மகிழ்ச்சி உண்டாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.